ஆடி போய் ஆவணி வந்தா என் பிள்ளை டாப்பா வந்துடும் ஒரு காமெடி சீன் ஒன்று வருங்க. அது போலதான் யூடியூப்ல திறந்தீங்கனாலே எல்லா ராசி நட்சத்திரத்துக்கும் ராசி பலன் சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு 10 நாள்ல உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகுது, இன்னொரு 2 மாசத்துல உங்களுக்கு அப்படி ஒரு ராஜயோகம் வரப்போகுது இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளும் அந்த 10 நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஒரு ராஜயோகம் எல்லாருக்கும் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே வந்திருக்காது. ஈவன் நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணுமே இருக்காது. அஸ்யூஷுவல் எப்பயும் போலதான் போயிட்டு இருக்கும். இது ஆடி போனாலும் வராது, ஆவணி வந்தாலும் வராது. ஆட்சி மாற்றம் நடந்தா மட்டும்தாங்க வரும். ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொன்னோடனே தோத்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறது, ஜெயிச்ச கட்சியை தோக்க வைக்கிறது. இதுதான் நம்ம காலங்காலமா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 50 வருஷமாவே இதைதான் நம்ம ஒவ்வொருத்திட்ட ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்யுது. புதுசா வரவங்கள்ட்ட சொல்றேன், அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எட்ட வைங்க. அதை மாற்றிக்கலாம், அதை சரிப்படுத்திக்கலாம். சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க இந்த தடவையாச்சும். தேங்க்யூ.